உங்களை காயப்படுத்தின அந்த ஒருவரை நினைச்சா இப்போ கூட உங்களால மன்னிக்க முடியல. அவங்க பேசின வார்த்தைகள், செய்த செயல்கள், கொடுத்த ஏமாற்றங்கள், இவையெல்லாம் மறக்க முடியாம நம்ம இருதயத்துல இருக்குது. சில நேரங்களை நம்ம நினைக்கிறோம், அவங்களை எப்படி நான் மன்னிக்க முடியும் அப்படின்னு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? எபிரேயர் 4வது அதிகாரம் 32வது வசனத்துல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிப்புங்கிறது அவங்க செஞ்ச செயலை சரின்னு ஏத்துக்கிறது இல்லை, அந்த சம்பவத்துல இருந்து உங்களை விடுதலாக்கி கொள்றது. சில நேரங்கள்ல நம்ம பிடிவாதமா பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கோபம் நம்மளை காயப்படுத்துறவங்களை விட நம்மையே அதிகமா காயப்படுத்துது. ஏசு கிறிஸ்து கூட தன்னை சிலுவையில அரைஞ்சவங்களுக்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்னு தான் ஜெபம் பண்ணாரு. இன்னைக்கு உங்க பாரத்தை அவர்கிட்ட ஒப்படைங்க. மன்னிக்க முடியாம இருக்கிற அந்த இதயத்துல ஒரு மன்னிக்கிற கிருபைய கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தருவார். ஏன்னா மன்னிப்பு ஒரு பலவீனம் இல்லை, அது தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய வல்லமை.